ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய ஃப்ரைடே vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம கிச்சனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃப்ரைடே காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கிச்சனுக்கு வந்திருக்கேன். டெய்லியுமே ப்ரேயர் பண்ண எழுந்திரிச்சிருவேன். ஒரு நாள் லேட் ஆகுங்க. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருந்துச்சுன்னா லேட் ஆகும். ஆனால் கரெக்டாக டயத்துக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு முழிப்பு வந்துடும். டயர்டாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு வருவேன். ஆனால் நானும் இப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோன்னே ரேஷ்மா என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ரெகுலராக நான் எழுந்திரிக்கல, எனக்கு முன்னாடி அவள் எழுந்திரிச்சு வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் 3:50க்கு முழித்தேன். பார்த்தீங்கன்னா ரேஷ்மா அதுக்குள்ளே மட்டமட்டன் எழுந்திரிச்சு போனா ப்ரேயர் பண்ணுறதுக்கு. சரி அவள் ப்ரேயர் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் பேசாமல் படுத்துட்டேன். என்னம்மா நீங்கள் எழுந்திரிக்கலையான்னா, நான் எழுந்திரிக்கிறேன் நீ பண்ணிவிட்டு படு அப்படின்னேன். அப்புறம் அவள் பண்ணிவிட்டு வந்து படுத்தா. அதுக்கப்புறமா நான் எழுந்திரிச்சேன். அப்படி தாங்க ரெகுலராக நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து நம்ம பசங்க கண்டிப்பாக செய்வாங்க. நீங்கள் ரெகுலராக வந்து பசங்கக்கிட்ட சொல்கிறத விட இதை செய்யலையா கேட்குறத விட நீங்கள் செய்கிறத பார்த்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இப்போ நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து ரேஷ்மாலேருந்து டேரன்லேருந்து எங்கள் பாவாவே நிறைய விஷயத்தில் வந்து மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ண கூப்பிடுவேன், வரலையா மணியாச்சு அப்படின்னுவேன். ஈவினிங் ஆனால் ப்ரேயர் பண்ண எல்லாம் ரெடியா அப்படின்னு எங்கள் பாவா கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு அப்படியே சொன்னேன், என் காதில் தேன் பாயுது அப்படின்னு. தேன் அது எப்படி சொல்லுவாங்க, தேனாக பாயுது அப்படின்ற மாதிரி அவர் வார்த்தை எனக்கு ரொம்ப வந்து ப்ரேயரில் வந்து ரொம்ப வந்து விசுவாசத்தோடு இருப்பேன். நான் ப்ரேயர் பண்ண கூப்பிடுவேன். இல்லை தோ பார்த்துக்கலாம், தோ வேலை இருக்குது, அப்படி இப்படி ஓடும் எங்கள் வீட்டில். யாராவது ஒருத்தங்களுக்கு ஒன்று படிக்கிறதுக்கு இல்லைன்னா மற்ற வேலைகள் இப்படி போகும். அப்படி இல்லாமல் எல்லாருமே ப்ரேயர் பண்ண இப்போ ஆயிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்சது நான் வந்து எத்தனை பேரை வேணாலும் தேவன்கிட்ட வந்து அவர் கேட்பார், நீ எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொல்லியிருக்க அப்படின்னு. முதல்ல நம்ம குடும்பத்தை கொண்டு வந்துட்டாலே அதுக்கப்புறம் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு என்னோடய விசுவாசம். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நான் பாட்டில்ஸே வச்சுருக்கேங்க. நிறையா வந்து பாட்டில்ஸில் வச்சுக்கவே மாட்டேன். அதை எடுத்து கழுவிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். மீதி எல்லாமே பக்கெட்லேயே வச்சுருப்பேன். வேண்டிய மல்லிகை ஜாமான் பக்கெட்லேயே வச்சுருப்பேன். அதிலேருந்து வேண்டியதை மட்டும் எடுத்து சின்ன சின்ன பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து நம்ம நல்ல கடையில் வாங்குகிற தோரம்பருப்பு எடுத்தேன்னா ரேஷனில் வாங்கின தோரம்பருப்பு ஒரு இது சேர்த்துப்பேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன் ரேஷனில் வாங்கின தோரம்பருப்பு. இப்போ வந்து ரேஷனில் தரதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை. அதனால் நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். வெளியே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பொடியாக வந்துடும், இல்லைனா வண்டு வச்சிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறத இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு காப்படியும், இது ஒரு சின்ன வீசம்படியும், அது ஒரு சின்ன வீசம்படியும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் பாபா இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காயெல்லாம் வெண்டைக்காய், மாங்காய். வெண்டைக்காய் வந்து முன்னாடி வாங்கினது கொஞ்சோண்டு இருந்ததுங்க. மாங்காய் வாங்கிட்டு வந்தார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கீரையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதனால் வேஸ்ட் ஆக்காமல் இப்படி நான் வந்து மிக்ஸ் பண்ணினா ஒன்றா சேர்த்துறாதீங்க. நம்ம நல்ல பருப்பும் சரி ரேஷன் பருப்பும் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் யூஸ் பண்ணிடலாம். அதனால் கழுவிட்டு நான் வந்து டேரன் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பின்னாடி போயிட்டான். தண்ணி இருக்குது, இவ்வளோத்துக்கும் மழை பெஞ்சு ஈரம் இருக்குது, செடியிலலாம் இருந்தாலும் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி விட போயிருக்கான். முருங்கைக்காவும் போட்டுட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு கீரை முக்கியமானது, அதனால் கீரையும் வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால் கீரை பொரியல் செய்ய போகிறேன் அப்படின்னு. ரேஷ்மாக்கா கீரையா அப்படின்னா, ஆனால் கீரையை விடவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கும் கீரை, அது அடுத்தடுத்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நம்ம டேரன் பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் பார்த்து தண்ணி விட்டுட்டுருக்கான். நாங்கள் தண்ணி இருக்குடா நிறுத்துறா போதும்னு சரி ஒரு கொஞ்சம் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி விட்டுட்டு வரமா அப்படின்னா பருப்பு வேக வச்சிடுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ரேயரில் வந்து வந்துடுவாங்க. எனக்கு அது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங்கில் நைட்டில் வந்து 10 மணி ஆகும் ப்ரேயர் பண்ண உட்காரத்துக்கு. நீங்கள் வரலையா நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் உண்மையாகவே நம்ம வீட்டில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான். வேறு யாரையுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. லேடிஸ் நம்ம வந்து என்ன வீட்டுக்குள்ளே செய்கிறோமோ அது மட்டுமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே செய்வாங்க. அப்படி தான் நான் வந்து நீங்கள் வரலையா அப்படின்னு நான் கேட்டுகிட்டு இருப்பேன். ரேஷ்மா வரலையா, டேரன் வரையா, தோ வரமா சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து படுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டுற மாதிரி இருக்கும், 2 நாள், சில சமயம் ஒரு வாரம் கூட ப்ரேயர் பண்ண முடியாமல் தள்ளிக்கிட்டே போயிடும். அப்படி இல்லாமல் ஈவினிங்கில் நான் கூப்பிடல, எங்கள் பாபாவே வந்து என்ன எல்லாம் ப்ரேயர் பண்ண வரீங்களா ரெடியா அப்படின்னுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங்கில் நாங்கள் வந்து உட்காந்தோன்னா 1 hour ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகுங்க. அதனால் நாங்கள் வந்து பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஈவினிங்லேயே ப்ரேயர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் டைமிங் வந்து
கரெக்டாக கீப்பப் பண்ண முடியுது. ப்ரேயருக்குன்னு டைம் ஒதுக்க முடியுது. காலையிலையும் ப்ரேயர் பண்ணுறோம். அதனால் ஈவினிங் இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் சரி நான் பண்ணுறதை உங்ககிட்ட சொல்லும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே வந்து சாயந்தர நேரம் ஒரு 7 மணிக்கெலாம் உட்காந்துருங்களேன். 6:30 மணி 6:45 உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நான் அதை வந்து செய்கிறத உங்ககிட்ட சொல்லும்போது நான் மட்டும் அதை வந்து சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய விசுவாசத்தோடு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே ப்ரேயர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கிச்சனில் என் கை கேட்டுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப சௌரியமாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நிறைய வந்து பாட்டில்ஸ் வந்து வச்சிடல, நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அதெல்லாம் வந்து என் கைக்கு எட்டுற மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் கிச்சனில் எனக்கு கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குது. நான் வேறு ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டு அதில் வந்து நம்மளுடைய ஓடிஜி வச்சுருக்கேன், அப்புறம் ரைஸ் குக்கர் இதெல்லாம் அதில் வச்சுருக்கேன், கிரைண்டர் எல்லாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அது உங்ககிட்ட காட்டுறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. நான் எமர்ஜென்சிக்கு எனக்கு அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் அதை உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது இல்லாமல் ரேஷ்மா டேரனுக்கு வந்து டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து டூருக்கு போகிறது தாங்க தள்ளி போயிட்டே இருக்குது. எங்கே ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் நம்ம ஊரே இப்போ வந்து மழையோடு இருக்குது. அங்கே போனால் கண்டிப்பாக மழை பெய்யும். இவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரே மிஸ்டாக இருக்குங்க. எதையுமே நம்ம பார்க்க எதுவுமே போன இடத்துல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். நான் வேண்டாம் அப்படின்னா எங்கள் பாபாவும் சொன்னார், இப்போதைக்கு போனோன்னா மழையில் போய் மாட்டிப்போம். இங்கேயே மழை பெய்யுதுன்னா அங்கேயும் மழை பெய்யும். அது இல்லாமல் மிஸ்ட்டு வேறு வந்து மூடிடும். உங்களுக்கு வந்து இயற்கையாக இருக்கிறது எதையுமே பார்க்க ஃபுல்லாகவே மூடின பிறகு எதுவுமே தெரியாது உனக்கு அப்படின்னாரு. அதனால் ரேஷ்மாவோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து டூர் போனோம் அப்படின்னு இருக்கோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. உங்களோட ப்ரேயர்ஸ்லாம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே பக்கத்தில் எங்கள் பாவாவுக்கும் வந்து இட்லி வந்து அவருக்கு ஒரு 5 இட்லி மட்டும் ஊற்றி வச்சிடுறேன். இந்த ஆன்லைனில் வாங்கின இந்த இட்லி துணி ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் போய் பாருங்கள். இட்லி துணி உங்களுக்கு இட்லி துணி கிடைக்கும். அது ரொம்ப நல்லாவே இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சாம்பார் இறக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதனால் இவங்கெல்லாம் டூருக்கு போகணுன்றதெல்லாம் இப்போ தள்ளி போட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு டூர் இல்லை, ஏன்னா இப்போ தான் நம்ம வீடு சேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம். ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. அடுத்து ரேஷ்மா காலேஜ் இதெல்லாம் இருக்குது ரேஷ்மா அப்படின்னு. அதனால் கொஞ்சம் டூர் போகிறத வந்து தள்ளி தான் வச்சுருக்கேங்க. இந்த தடவை போகிறோமான்றது ஒரு டவுட்டில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப சூப்பராக வந்துருந்துங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாம்பார். அதனால் சரி சாம்பாரையும் நான் வந்து உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பாரோட இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க ரேஷ்மாவும் டேரனும் வாழைக்காய் வறுவல் வேணுமா அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்காக வாழைக்காய் வறுவலும் எங்களுக்காக கீரை பொரியலும் செஞ்சேன். இன்றைக்கும் கீரை ரொம்ப நல்லது இல்லைங்க, அது அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. ஆனால் நான் டேரன் ஒன்றும் சொல்லிக்க மாட்டேன். ரேஷ்மா தான் கீரையை பார்த்தாலே, டேரனும் கொஞ்சம் இப்போ வந்து அம்மா கீரையா அப்படின்வா, தம்பி நல்லது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்படி தாங்க இன்றைக்கி வந்து சாம்பார், ஃப்ரைடே வந்து சாம்பார். இங்கே பார்த்தீங்களா நான் எல்லா பக்கெட்லேயும் எல்லாத்தையுமே அப்படி தான் வச்சுருக்கேன். வேண்டியதை மட்டும் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் சாம்பார் வாழைக்காய் கீரை பொரியல் தான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொருத்தங்களா டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ண உட்காரணும். ரெகுலராக ஆகிப்போச்சுங்க இந்த ப்ரேயர் பண்ணுறது. அதில் வந்து மாற்றமே இல்லை. ஃப்ரைடே வந்து ரெகுலராக அந்த பழக்கம் வந்தனால இப்போ ரேஷ்மா டேரன் ஸ்கூலுக்கே இப்போ டேரன் ஸ்கூலுக்கு போய் ரேஷ்மா காலேஜ் போயிட்டாலும் ஃப்ரைடே அன்னைக்கு நான் அப்படி தான் செய்வேன். எப்போயுமே வந்து மத்தியானம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பிடுவேன். எப்படி இவங்க இருக்கும்போது என்ன செய்கிறோமோ சேம் அதே மாதிரி தான் எப்போயுமே நான் வந்து ரெகுலராக ப்ரேயர் பண்ணுவோம் ஃப்ரைடே. அது பழகி போச்சு. அதனால் நாங்களாம் அடுத்தடுத்து குளிச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்து ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சிங்க. எப்படி இருந்தாலும் அவள் சொன்னால், அம்மா நீங்கள் 10:30 மணிக்கெலாம் சமைச்சிட்டிங்களேம்மா அப்படின்னா. 10:30 மணிக்கெலாம் சமைச்சிடலாம், ஆனால் நீ வீடெல்லாம் வந்து ஒரு வீடு கூட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்க. வீடு முந்தின நாளே எல்லாம் தொடச்சி குடிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் கூட்டி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வரதுக்கே லேட் ஆகிடும். அதனால் டைமிங் அப்படி தான் லேட் ஆகிடுச்சு. 2 பேரும் அப்படியே பசியிலேயே கொஞ்சம் வந்து தூங்கவே செஞ்சுட்டாங்க. இப்போ எங்கள் பாபாவுக்கு தான் இட்லி வச்சுக்கிறேன். இட்லி வச்சு சாம்பார் வச்சேன்னா அவர் இஷ்டமாக சாப்பிட்ருவார். அதனால் அவங்க 2 பேரும் நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்கங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பசியில் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க. எப்படியாவது அது லேட்டாக ஆகிடுதுங்க. அந்த ஃப்ரைடேனாலே எனக்கு வந்து 2 மணி ஆகிடுது சாப்பிட்றதுக்கு. நான் சொன்னேன் நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லைம்மா பரவாயில்ல, நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேஷ்மாவும் சரி டேரனும் சரி ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் டூருக்கு போகிறது வந்து ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து வேளாங்கண்ணி போயிட்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடி போயிட்டு வந்ததை வந்து அவங்களால மறக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ரேஷ்மா டேரனுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு வேளாங்கண்ணி போயிட்டு அங்கே போய் தங்கிட்டு வந்தது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதனால் வேளாங்கண்ணி தான் 2 பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணி போயிட்டு ஒரு 3 years பேக்ல 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து டேரன். ஆமாம், டேரன் வந்து ரோஸ் மில்க் தான் வேணும்னு சொல்லிட்டான். ஒரு 11:30 மணி இருக்குங்க, எனக்கு ரோஸ் மில்க் தாங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி, அவனுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பால் முந்தா நாள் நைட்டு இருந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் மறந்துட்டேன், அதை டேரன் ஞாபகமாக வச்சுருந்துருக்கான். டேரனுக்கு என்ன எங்கே இருக்குது எல்லாமே தெரியும் கிச்சனில். ஏன்னா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா டேரன் வந்து நான் தான் சொல்லுவேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன்னுவேன். அம்மா நீங்கள் தான் வச்சுங்க அங்கே அப்படின்னா அந்த பாலை நான் மறந்துட்டேன். அவன் வந்து ஜில்லுன்னு குடிக்கக்கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கிளைமேட் மாறுது வேணான்னேன். ஆனால் அதில் தான் ரோஸ் மில்க் கலந்து அவன் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுக்கு வந்து கலந்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கள் 2 பேருக்கும் சர்பத் கலந்தேன். அப்பயும் சொன்னால் நீங்கள் சர்பத் எனக்கு இருக்கா இல்லையான்னா, உனக்கு இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னால் இல்லை எனக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னா. அது எப்படி நான் உனக்கு வைக்காமல் இருப்பேனாடா அப்படின்னேன். அதே எனக்கு தெரியுமே அப்படின்னா. அது எப்படிங்க, ரேஷ்மாவுக்கு வந்து பால் பிடிக்காது, அதனால் அவள் வேணான்னு சொல்லிட்டா. ரேஷ்மா என்ன செஞ்சிட்டான்னா ஐஸ் க்யூப் வந்து வெறும் வாயில் எடுத்து சாப்பிட்டா. அவளுக்கு தொண்டை வலி வந்துருச்சு. அதனால் நான் சொன்னேன், நீ சாப்பிடும்போதே உனக்கு தொண்டை வலிக்க போகுது பாரு இப்போ அப்படின்னு. கேட்கவே இல்லை. ஒரே ஒரு ஐஸ் க்யூப்மா. நான் சொன்னேன் எனக்கு போட்டுக்கிட்டா கூட ஒன்றும் செஞ்சுக்காது, உனக்கு ஒத்துக்காதுடின்னு. கேட்கல. நாங்கள்லாம் வந்து உட்காந்து குடிக்க வந்துட்டோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பத்தும் அவனுக்கு வந்து ரோஸ் மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு சியர்ஸ் சொல்லுங்கம்மா. ஏன்னா அவங்க சின்ன வயசில் வந்து அப்படி தான் சொல்லிட்டு தான் 2 பேரும் குடிப்பாங்க. ஆமாம்மா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்து சொல்லிட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா டேரனுக்கு அந்த பொம்மை படம் தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா அது என்னது டோரிமான் தான் ஓடிட்டுருக்கு. நான் தான் நடுவில் வந்து ஜீசஸ் பாட்டு வெய் அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் பாட்டு வைக்க சொல்லி நான் வச்சு பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் மற்ற வேலைகள்லாம் இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கே கரெக்டாக இருக்குங்க டைமு. ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து முந்தின நாளே துணி போட்டுட்டனால வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலை இல்லை. ஆனால் நைட்டு என்ன செஞ்சேன்னா எல்லா துணியும் துவைச்சி வச்சேன், மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அடுத்து காட்டுறேன். நான் இப்போ நாங்கள் வந்து குடிச்சிட்ருக்கோம். சர்பத் ரொம்ப நல்லா வந்திருந்தது. சர்பத் கடையில் இருக்கிறத விட சூப்பர்னு டேரனும் ரேஷ்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு சாப்பாடு சரி 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துலாம். இப்போ வர்ற மாம்பழம் தாங்க சூப்பர், நல்லா வந்து டேஸ்ட் இருக்குது. முன்னாடி கூட உங்களுக்கு வந்து சப்புன்னு இருந்தது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது மாம்பழம். அதனால் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, சாப்பாடோடு வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி தாங்க மாம்பழம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. லஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரி எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். இப்படி தான் என்னுடைய ஃப்ரைடே வந்து என்னுடைய டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.